அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரியிலிருந்து ஜோதிடர் வெங்கடேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது பாலா விஜய் டிவியில் ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி காந்தி கண்ணாடி என்ற திரை உலகத்தில் கால் எடுத்து வச்சிருக்கிறார். அது விரிவான நாம் நல்ல இந்த ஒரு ஜாதகம் அப்படி என்ன எப்படி இருக்குது, டேட் ஆஃப் பர்த்து, டைமு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன ஃப்யூச்சர் இருக்குது, எப்படி நடந்துக்குவார் அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அருமையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம், கடகராசி. ஜனனி ஜென்மசவிக்கான வர்த்தனி புலுசம் 10ஆம் பதிவை பூர்வ புண்ணியானாம் லிகிதே ஜென்ம பத்திரிக்கை. பார்த்தோன்னா பூசம் அப்படின்னா இந்திரா காந்தி நட்சத்திரம் தான் பூசம், கடகராசி. மேஷ ரிஷப மிதன கடக சிம்மம் கன்னி துலா விருச்சிக தனுசு மகர கும்பம் மீனம். இந்த 12 ராசியில் பார்த்திங்கன்னா அருமையான சொல்லப்போனால் அவருக்கு நல்ல ஜாதகம்னே சொல்லலாம். என்ன ஜாதகம் அப்படின்னு சொன்னால், இவருக்கு மேஷ ரிஷப மிதுன லக்னம், கடகராசி. இந்த கடகம்ன்றது என்ன அப்படின்னா பூர்வ ஜென்ம பலன் தான் இவனுக்கு. இவங்க கடகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப, ஏன்னா சந்திரன் ஆட்சி வீடு இல்லையா. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டாலும் சரி, சந்திரன் நீட்சம் ஆகக்கூடாது. இவங்களுக்கு சமநிலை அல்லது உச்சநிலை அல்லது ஆட்சி வீடாகும். இவங்களுக்கு ஆட்சி வீடு, சொந்த வீடு. அப்படி நீதி, நேர்மை, உண்மை, பக்தி. இவங்க ஒன்றும் பெரிய குடும்பத்திலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப சின்ன குடும்பம். சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு தான் இவங்க வாழ்ந்துருக்குவாங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு 30/6/1995. இப்போ இவருக்கு 30 வயசு முடிஞ்சிருச்சு. இந்த 6ஆம் மாதம் 31 ஸ்டார்ட் ஆகிக்குது. இப்போ இதுலேயே பேரு புகழ், ரொம்ப ரொம்ப நல்ல பேரு புகழ். என்ன அப்படின்னா, இவர் பிறந்தது சனி மகாதிசை 14 வருஷம் 9 மாதம் 18 நாள் வெளியும். அப்புறம் புதன் திசை, வித்யாக்காரகன், தொழில், பேரு புகழ் எல்லாமே இவருக்கு வந்தது இது புதன் மகாதிசை. அதாவது இந்த 30 வயசுக்குள்ளவே 25, அதாவது 23, 24 இவர் வந்தார். இந்த ஒரு 7 வருஷமாகவே பேரு புகழ் பெரிய உச்சத்துக்கு போயிட்டா அப்படி 30 வயசுலேயே. என்ன காரணம் அப்படின்னா, திசா புக்தியில் இவருக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு, சூரியன், 2ஆம் இடத்துல சந்திரன், வாக்குஸ்தானம், பேசுகிற பேச்சு தான். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் என்ன இருக்குன்னா, குரு, சுக்கிரன், சந்திரன் இருந்தால் அதாவது பேச்சாற்றல் நிறைய இருக்கும். சுயமாக கற்பனை பண்ணி பேசி 4 பேரை மகிழக்கூடிய ராசி தான் உனக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற குடும்பத்து மேலே நல்ல பாசம் பட்டு இருக்கும். 4, 5 ராகு குழந்தை ஸ்தானம் இல்லாக்குது. 6, 7, 8 அற்புதம் மனைவி ஸ்தானம், ரொம்ப ரொம்ப அற்புதம். ஹை லெவலில் மனைவி, ரொம்ப 7ஆம் இடத்துல புரிஞ்சிக்கக்கூடிய மனைவி, தீர்காயுஸ் அவளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், சனி குரு சொந்த வீட்டிலே இருக்கிறாப்படி மேனத்தில். அப்படின்னா குரு சொந்த வீட்டில் சனி இருக்கிறன்னா ஒன்றும் இல்லை, எந்த கிரகமும் இவனுக்கு ஆட்சி நீச்சம். ஒன்று இவருக்கு கேது ஒன்று தான் கொஞ்சம் இது. இருந்தாலையும் அவர் செவ்வாயோடு சேர்ந்துக்கும் போது அதனுடைய தாக்கங்கள் கம்மியாயிரும். அதனால் இப்போ இவருக்கு 31 வருஷம் 9 மாதம் 18 நாள் வரலையுமே இவருக்கு புதன் திசை. இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்கு 2வது ஒரு கேது திசை வரும். அது கொஞ்சம் அமைதியாக தான் போயிட்டே இருக்கும். அடுத்த 37 வயசு வரையும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் பேரு புகழ், ஞானம், அறிவு பயங்கரமாக இருக்கும். கேது ஞானக்காரகன் இல்லையா, அந்த அறிவெல்லாம் நிறைய வந்துடும். இவருக்கு அடுத்த 37லேருந்து சுக்கிர மகாதிசை ஸ்டார்ட் ஆகுது. எது வரலையும் 57 வயசு வரலையும். இன்றைக்கி நாம் எப்படி உச்ச நடிகர் ரஜினி, விஜய், கமல்ஹாசன் இந்த மாதிரிக்கும் அதிகமாக இவர் வருவாப்படி, ரொம்ப ரொம்ப. ஆனால் சுயநலம் இல்லை, இதுதான் இவர் கட்டுக்கிறது. ஒரு பெரிய விஷயம், சுயநலம் இல்லை. தான் செய்த சம்பாதிச்ச சொத்து அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும், முன்னேற்றம் அடையணும்.
இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. இந்த சுயநல அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மனநிலை. என்ன மனநிலைன்னா, ஒரு ஏழைங்களுக்கு எப்போ இவருக்குன்னு ஏன்னா இவருக்கு 30 வயசுல பார்த்தீங்கன்னா, இவர தெரியாத ஆளே இல்ல இன்னைக்கு. அந்த மாரி வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவரு வந்து இப்போ இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு நானு பார்க்கணும் நானு. என்ன பார்த்தோம் அப்டின்னா, எல்லா பேரும் வைக்கிறாங்க பாரு, இவருக்கு எப்படி சூட் ஆயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அ காந்தி கண்ணாடி. இது எப்படி கற்பனை உலகத்துக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்ளோ பெரிய மகாத்மா காந்தி, இவ்ளோ பெரிய ஆளுக்கு, அவரு பேரு வந்து இவருக்கு வந்து அந்த அந்த வந்து பேரு பார்த்தீங்கன்னா, இதுதான் கடவுள் அனுக்கிரகம். ஜனனி ஜன்மசவிக்கானம் வர்த்தனி குல சம்பத்தம். அதான் அந்த பதவே பூர்வ புண்ணியானம் லிக்தேய. அதுதான் பூர்வ ஜென்ம பா பாவ கர்மங்கள். இவருக்கு 12ஆம் இடத்துல என்ன இருக்கிறாப்படி? சூரியன், சுக்கிரன் இருக்கிறான் பூர்வ கர்மஸ்தானத்தில. அப்படின்னா என்ன? போன ஜென்மத்தில செய்த பாவ கர்மங்கள். பேரு, புகழ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல இவருக்கு ஆல் இந்தியா லெவல்ல இல்ல, உலக லெவல்ல இவர் பேரு தெரிஞ்சிரும். இவர் எவ்வளோ சம்பாரிச்சாலும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்தவங்கள வந்து ஏழைங்களுக்கு தானம் தர்மங்கள் செய்யக்கூடியவர். ஏன்னா சந்திரன் சொந்த வீடு இல்லையா? இது வந்து நாம யார் பத்தியும் இல்ல. அவங்கவங்க ஜாதக ரீதியா என்ன நடக்குதோ அதுதான். இது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு ஜாதகம். இவரு இந்த மாரி ஆளுங்களுக்கு மக்கள் வந்து ஆதரவு குடுக்கணும். நான் ஜோதிடரா என்ன சொல்றேன்னா, அது இல்ல. அவர் எவ்வளவோ பேருக்கு இந்த மாரி ஆளுங்ககிட்ட கையில போய் காசு சேர்ந்தா எல்லாருக்கும் சேர்ந்த மாரி. எவ்வளவோ நடிகர நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு டீ, காப்பி கூட வாங்க குடுக்க பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து, அவங்க யாருக்கும் ஒண்ணுமே செய்யல. இன்னை வரையும் வந்து தமிழ்நாட்ல ஏதோ ஒரு எம்ஜிஆர் ஒரு ஆளு செஞ்சாரு. அதே மாரி விஜயகாந்தும் செஞ்சாரு. மத்த எந்த நடிகர்களும் வந்து மக்களுக்காக எதுவும் செய்யல. இவரு வந்து முதல் இடத்துக்கு வந்துருவார். அதனால நான் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுதல் என்ன அப்டின்னா, இந்த திரைப்படத்த நீங்க பாருங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல உற்சாகம் குடுங்க. அவங்களுக்கு வர்ற காசு வந்து 4 பேருக்கு உதவியாகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த மாரி ஆளுங்ககிட்ட தான் போய் பணம் சேரணும். ஒண்ணுமே செய்யாதவங்க கிட்ட வேஸ்ட் இல்லையா? அதனால இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. கடவுள் குடுத்த கிஃப்ட் தான் இவரு. இவரு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று இறைவனை எங்களுடைய அப்பா, என்னுடைய குருநாதர் ராஜகோபால் ஜோதிடரை வேண்டி, அவரை வணங்கி, ஆசீர்வாதம் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி ஜோதிடர் வெங்கடேஷ். என்னுடைய நம்பர் வந்து 9443232198. இந்த இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எந்த ஜோதிடமா இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன விஷயத்த நாங்கள் வந்து ராகு, கேது பரிகாரங்கள் செய்கிறோம், கடத்திர தோஷம், வீட்டு கஷ்டபந்தனம் செய்கிறது, உங்களுடைய முன்னேற்றம், நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி எல்லாமே நான் செய்கிறோம். பாரம்பரியம் நாங்கள் வள்ளுவர் குலத்துல பிறந்தவங்க. எங்கள் அப்பா ஜோசியர், நானும் ஜோசியர். எங்கள் பாட்டன், பாட்டி எல்லாமே ஜோதிடர். அதனால் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. நான் வந்து சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.